ஜனகர் தனது 4 பெண்களுக்கும் 400 படுக்கை, 400 வெள்ளியண்டா, 400 தங்கக்குடம், 400 போர்வை, 400 பசுக்கள் இவ்வாறு நிரம்ப சீதனத்துடன் அறவுரை கூறி அனுப்பினர். ராமர் சீதையுடன் தனித்தேரில் புறப்பட்டார். பரசுராமர் வழியில் மயில் வலமாகவும் காகம் இடமாகவும் சென்றன. இது அபசகுணம். எதிரில் நிறைகுடம் வந்தது. இது நல்ல சகுனம். அகத்திக்கீரை எதிரில் வந்தது. இது கெடுதல். சலவை தொழிலாளி அழுக்கு துணி மூட்டையுடன் வந்தான். இது நல்லது. இவ்வாறு சகுனங்கள் நல்லதும் கெட்டதுமாக மாறி மாறி வந்தன. தசரதர் நிமித்தங்களை பற்றி கூறும் நிபுணரை அழைத்து இது பற்றி கேட்டார். அவர்கள் மலை போல ஆபத்து வரும், பனி போல விலகிவிடும் என்றார்கள். பலகால விடம் போல வளவை தீயை போலவும் 8 திசைகளும் அதிர விண்ணும் மண்ணும் அதிர்ச்சி அடைய, அஷ்டகுல யானைகள் அஞ்ச, கண்ணிலே நெருப்பு பொறி சிந்த, மூக்கிலே காதிலே புகை வர, கையிலே வில் ஏந்தி பரசுராமர் அடராமா அடராமா என்று காது செவிடுபட உரத்த குரலில் கூறிக்கொண்டு எதிரில் வந்தார். இவர் பரம பராக்கிரமசாலி. கார்த்த வீரையார் சுனரை 1000 தோள்களை மவத்தால் துணி செய்தவர். சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்தவர். தசரத மன்னர் அஞ்சி பரசுராமர் முன் சென்று அவர் கால் மேல் வீழ்ந்து, முனிவரே, ராமன் சிறிய பாலகன், அவன் ஒரு குற்றமும் செய்யாதவன். அறியாமல் ஏதாவது பிழை செய்திருந்தாலும் மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். நதியின் வெள்ளத்தை உப்பு மூட்டையால் தடுக்க முடியுமா? அதுபோல தசரதின் வேண்டுகோளை பரசுராமர் பொருட்படுத்தவில்லை. பேராற்றல் படைத்த பரசுராமர் எங்கே? ராமர் எங்கே? பரசுராமருடைய கோபம் உலகத்தையே எரித்து விடுமே. என் மகன் பிழைக்க மாட்டான் என்று எண்ணிய தசரதர் மூச்சடைத்தார். பரசுராமர் ராமனுக்கு முன் நின்று, ராமா, நீ அரசன் மகன், ஆதலால் உனக்கு ஆசை என்றார். பெரிய மகான்கள் குலம் பற்றி பேசுவது நன்றென்று. ராமர், பரசுராமா, உன்னை பார்த்தால் வேதியனை போல் காணப்பெறுகின்றது, அதனால் உனக்கு வணக்கம் என்றார். பரசுராமர், இந்த இளைஞன் நம்மை செல்லம் போல் வளர்த்துவிட்டான். வேதியனை போல் என்ற வார்த்தை எத்தனை கொடுமையானது என்று எண்ணி மேலும் கோபக்கனலை சிந்தி, ஏ ராமா, தடாகை என்ற பெண்ணை கொன்றாயே, அது முறையா, நீதியா என்றார். பரசுராமா, பயிர் செய்கின்றவன் நெல்லை வளர்க்க புல்லை பிடுங்கி எறிவன். அதுபோல் அரசனாகிய நான் தூயவர்களை காக்க தீயவர்களை அரிப்பது அரச தர்மமாகும். பரசுராமா, நீதான் வேதியனாயிற்றே. வேடர் ஏந்தும் வில்லை வேதம் ஏந்தி கையில் அலைகின்றனையே, நீ வேதியனா இல்லை வேடனா என்று பதிலுக்கு கேட்டார் ராமர். ராமா, நீ வில் ஏந்துவது நியாயம்தான், பெண்ணை கொன்றது நியாயமாகாதே என்றார் பரசுராமர். பரசுராமா, பிறர் கண்ணில் உள்ள கடுகு அளவுள்ள அழுக்கை பூத கண்ணாடி போட்டு பெரிதாக பார்க்கின்றாயே, உன் கண்ணில் பூசணி பல அளவு அழுக்கியிருக்கின்றது.